ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தமிழில் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட தமிழ் தகுதி தேர்வு அதிலிருந்து டெய்லி வந்து 50 வினாக்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான 50 வினாக்கள் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து 17வது டெஸ்ட்டுப்பா. ஸோ இதுக்கு முன்னாடி 16 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த 16 டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஃபுல் டெஸ்ட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு ரைட் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இங்கே வாட்ஸ்அப் நம்பர் நான் மேலேயே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனையும் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நம்ம தமிழ் மட்டும் கிடையாது, ஜிஎஸ்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லியுமே டெஸ்ட் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்டையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். வண்டா எழுந்து வண்டா எழுந்து என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். வண்டா எழுந்து என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். ஸோ பிரித்து எழுதுங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, வண்டாய் கூட்டல் எழுந்து. வண்டாய் கூட்டல் எழுந்து தான் வண்டாய் எழுந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கரெக்டாக? ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள். கண்டெடுக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிற சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது எது? கொஞ்சம் நல்லா படித்து பாரு, ஆன்சர் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளனர். கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். சரிங்களா? கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளனர். மூணாவது கேள்வி வந்து பாருங்கள். பெருங்கடல்ங்கிற சொல்ல பிரித்தெழுதுக. பெருங்கடல் அப்படிங்கிற சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல். ஆப்ஷன் பி, பெருமை கூட்டல் கடல். நாலாவது கேள்வி. மிசை என்பதன் எதிர்ச்சொல்லை காண்க. மிசை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னப்பா? மிசை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கீழே. ஆப்ஷன் ஏ, கீழே தான் சரி. இது வந்து ப்ரீவியஸில் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த கொஷினை நோட் பண்ணிக்கோங்க. ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்கள். பொருந்தாத இணையை காண்க. பொருந்தாத இணையை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன், உயிர் முன் உயிர் மணியடி. மணியடிங்கிறது வந்து என்ன? உயிர் முன் உயிர், கரெக்டு தான். ரெண்டாவது, உயிர் முன் மெய் பனிக்காற்று. பனிக்காற்று. உயிர் முன் மெய், சரிதான், கரெக்டா? அடுத்தது மெய் முன் உயிர். மெய் முன் உயிர் வந்து ஆளிலை, கரெக்டா? மெய் முன் உயிர் வந்து ஆளிலை, சரியா? மெய் முன் மெய் வந்து கோலாட்டம். கோலாட்டம் வந்து மெய் முன் மெய் அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்டா? ஸோ தவறு தானே. மெய் முன் உயிர் தானே வரும், கரெக்டா? ஆமாம், மெய் முன் உயிர் தான் வரும். இங்கே மெய் முன் மெயின்னு கொடுத்துருக்காங்க, கோலாட்டம். ஸோ இது வந்து தவறு. ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஆறாவது கேள்வி வந்து பாருங்கள். பொருந்தாத இணையை காண்க. பொருந்தாத இணையை காண்க. தகழி. தகழினா என்னப்பா? சொல்லும் பொருளும் தான் கொடுத்துருக்காங்க. தகழி அப்படின்னா அகல் விளக்கு. தகழினா என்ன? அகல் விளக்கு, சரிதான். இடர் ஆழி. இடர் ஆழினா துன்பக்கடல். இடர் ஆழினா என்ன? துன்பக்கடல். சுடர் ஆழியான். சுடர் ஆழியான்னா சிவபெருமான் அப்படிங்கிறாங்க, கரெக்டா? சுடர் ஆழியான் அப்படிங்கிறது சிவபெருமான் கிடையாது, திருமாலவர்கள் தான் வருவாங்க. சரிங்களா? திருமாலைத்தான் குறிக்கும். சுடர் ஆழியானா யார் அப்படின்னா திருமாலைத்தான் குறிக்கும். ஸோ சுடர் ஆழியான் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, சுழலும் சக்கரமுடையவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சக்கரமுடையவன் யார்? பெருமாள் தானே. ஸோ அதனால் திருமால் அவர்களை குறிக்கும். வெய்ய கதிரோன். வெய்ய கதிரோன் அப்படின்னா வெப்பம் கதிர் வீசும் சூரியன். இதுவும் சரிதான். சரிங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான்ப்பா. பொருந்தாது, தவறாக கொடுத்துருக்காங்க. ஏழாவது கேள்வி வந்து பாருங்கள். இதுவும் வந்து பொருந்தாத சொல்லை காண்க. செங்காந்தல். செங்காந்தல் அப்படிங்கிறது உண்மை தொகை அப்படிங்கிறாங்க, கரெக்டாக? செங்காந்தல் அப்படிங்கிறது என்ன? பண்பு தொகை தான் வரும், கரெக்டாக? பண்பு தொகை தான் செங்காந்தல். வீசு தென்றல். வீசு தென்றல் வினைத்தொகை, சரிதான். மலர்கை. மலர்கைனா உவமை தொகை, இதுவும் சரிதான். சாரை பாம்பு. சாரை பாம்புனா என்ன? இருபெயரிட்டு பண்பு தொகை. சாரை பாம்புனா இருபெயரிட்டு பண்பு தொகை, இதுவும் சரிதான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, பொருந்தாத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள். எட்டாவது கேள்வி. எட்டாவது கேள்வியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருந்தாத சொல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பொருந்தாத சொல் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். வடக்கு. வடக்கு வாடை காற்று. தெற்கு தென்றல் காற்று, சரிதான். மேற்கு கோடை காற்று. அப்போ கிழக்கு என்னப்பா வரும்? ஆல்ரெடி கோடை காற்று வந்துருச்சு மேற்குக்கு. அப்போ கிழக்குக்கு கோடை காற்று கிடையாது. அப்போ கிழக்குக்கு என்ன காற்று வரும்? கொண்டல். கொண்டல் காற்று, சரிங்களா? கொண்டல்.
ஸோ நோட் பண்ணிக்கங்க. கிழக்குக்கு வந்து கொண்டல் தான் வரும். சரியா? வடக்கு வாடை காற்று, தெற்கு தென்றல் காற்று, மேற்கு வந்து கோடை காற்று, கிழக்கு கொண்டல் காற்று. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து தவறானது எது? ஆப்ஷன் டி தான் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. 9வது கேள்வி வந்து பாருங்கள். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கூரை என்ன பண்ணுவாங்க? மரபு பிழை நீக்கி எழுதும்போது கூரை வேய்ந்தனர் அப்படின்னு தான் வரணும். சரிங்களா? இங்கே வந்து போட்டனர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறு. அப்போ வேய்ந்தனர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் தான் வரும். சரிங்களா? பின்னினர் வந்து சொல்ல மாட்டோம். முடைந்தனர்னு வராது, செய்தனர்னு வராது. சரிங்களா? இப்போ கூரை வேய்ந்தனர் அப்படிங்கிறத வந்து சரியான தொடர். சரிங்களா? 10வது கேள்வி வந்து பாருங்கள். வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ எண்ணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்பரை குறிக்குமா? அப்போ என் வீட்டு தோட்டல்னா 2 சுழியின் தான் வரணும். கரெக்டாக? வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினர். மனம் அப்படின்னா உள்ளம்னு சொல்லுவோம் இந்த மனம். சரிங்களா? இப்போ மனம்னா 3 சுழி நான் வந்திருக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த 2 தான் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ இது 2 சரியாக எங்கே இருக்குன்னு வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மரம் வீசினர். இது வராது. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினர். நான் சொன்னல 2 மிஸ்டேக்கும் வந்து இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்களா? அடுத்து வந்து பாருங்கள். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மரம் வீசினர் வராது. மனம் வீசின இதுவும் வராது. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரிப்பா. சரியான தொடர் வந்து என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினர் தான் சரி. 11வது கேள்வி வந்து பாருங்கள். மரபு பிழையற்ற தொடரை காண்க. மரபு பிழையற்ற தொடரை காண்க. கோழி கத்த நரி அலறியது. நரி அலறியது அப்படிங்கிறாங்க. கோழி கத்துமா? கோழி கத்த நரி அலறியதுங்கிறாங்க. ஸோ தவறு. மரபு பிழை தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மரபு பிழையற்ற தொடர். கோழி கூவ நரி உருமியது. கோழி கூவ நரி உருமியதுங்கிறாங்க. ஸோ இதுவும் தவறு. கோழி கொக்கரிக்க. கோழி கொக்கரிக்க நரி ஊளையிட்டது. ஸோ இதான் வந்து சரியான தொடர். கரெக்டாக? கோழி வந்து கொக்கரிக்கும், நரி ஊளையிடும். கரெக்டாக? அப்போ கோழி கொக்கரிக்க நரி ஊளையிட்டது தான் சரி. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து வந்து பாருங்கள். 12வது கேள்வி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை காண்க. ஸோ கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம 6லேருந்து 12th வரைக்குமே வந்து கலைச்சொற்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும்னு சொல்லியிருந்தோம். நம்ம நியூ சிலபஸ் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலைச்சொற்கள் வந்து 15 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு புக்லேயும் பேக் சைடு ஒவ்வொரு டேர்ம் பேக் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டீட்டெயிலாக கலைச்சொற்கள். ஸோ நீங்கள் அப்படி தனியாக படிக்கிறதுக்கு வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து டீட்டெயிலாக கலைச்சொற்கள்னால் 6லேருந்து 12th வரைக்கும் தனியாக கொடுத்துருப்போம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொன்னால் அது தனியாக நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ அப்போ நாங்கள் கொடுக்குற பிடிஎஃப் நோட்ஸில் டீட்டெயிலாக ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது சிலபஸ் வைஸே நாங்கள் கொடுத்துட்றோம். நீங்கள் தனியாக புக்கை ரெஃபர் பண்ணணுன்னே கிடையாது. சரிங்களா? ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டு பிடிஎஃப் நோட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் தான். ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எது வந்து சரியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 13வது கேள்வி வந்து பாருங்கள். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை காண்க. வேர்ச்சொல் இணை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சரியான வேர்ச்சொல் இணை எது வந்து அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. செல் செல்கிறான். சரி, செல் செல்றான். செல் செல்றான் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. வந்து வந்தான். வந்து வந்தான் இதுவும் தவறு. சரிங்களா? கொல் கொன்றான். கொன்றானோட வேர்ச்சொல் என்ன? கொல். கரெக்டாக? கொன்றானோட வேர்ச்சொல் என்ன? கொல். ஸோ அப்போ இதுதான் சரியாக கொடுத்துருக்காங்க. வென்று வென்றான். வென்று வென்றான். ஸோ இதுவுமே தவறு தான். சரிங்களா? ஸோ அப்போ சரியான தொடர் இது கொன்றான் அப்படிங்கிற சொல்லோட தொடர் வினைச்சொல் வந்து வேர்ச்சொல் வந்து கொல் தான் சரி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து சரியான வேர்ச்சொல். 14வது கேள்வி வந்து பாருங்கள். மகிழ்ந்தனன். மகிழ்ந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. மகிழ்ந்தனன் அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் என்ன வரும்? ஆன்சர் மகிழ். ஆப்ஷன் டி மகிழ் தான் சரி. 15வது கேள்வி. வேர்ச்சொல்லின் வினைமுற்று. வேர்ச்சொல்லோட வினைமுற்று கேட்டிருக்காங்க. உறங்கு அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட வினைமுற்று என்னப்பா வரும்? வினைமுற்று. சரிங்களா? ஸோ உறங்கினாள். ஆப்ஷன் ஏ உறங்கினாள் தான் சரி. வினைமுற்று தான் கேட்டிருக்காங்க. உறங்கினாள். 16வது கேள்வி வந்து பாருங்கள். படித்து வந்தான். படித்து வந்தான் அப்படிங்கிறது எவ்வகை எச்சம்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எவ்வகை எச்சம். படித்து வந்தான் அப்படிங்கிறது வந்து வினை எச்சம். சரிங்களா? வினை எச்சம். ஆப்ஷன் டி வினை எச்சம். ஸோ நம்ம இந்த பெயர் எச்சம், வினை எச்சம்,
அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா வினைத்தொகை தொழிற்பெயர் வினை எச்சம் ஸோ எல்லாமே வந்து ஒரு டேப்லேஷன் மாதிரி கொடுத்து உங்களுக்கு கம்பேரிசன்லாம் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நாங்கள் நோட்ஸ் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க நோட்ஸை கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 17வது கேள்வி வந்து பாருங்கள், கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. தா வரிசையில் கொடுத்துருக்காங்களா? ஸோ தா வரிசையில் முதல்ல என்ன வரும்? தாக்கு அப்புறம் தான் தா வருமா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தானே சரி. தவம், தாலாட்டு, தேடி, தொட்டி, தோட்டம். கரெக்டுங்களா? தவம், தாலாட்டு, தேடி, தொட்டி, தோட்டம் தான் சரி. 18வது கேள்வி வந்து பாருங்கள், கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. சா வரிசையில் கொடுத்துருக்காங்க. சா சா சி சி சு சு. கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட் வந்து பாருங்கள் சீதா வந்திருக்கா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. சினம், சீற்றம், சூடு, செழிப்பு, சேவடி. கரெக்டாக? சினம், சீற்றம், சூடு, செழிப்பு, சேவடி. 19வது கேள்வி வந்து பாருங்கள், கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. மா வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஸோ மாக்கு அப்புறம் மா வருமா? இப்போ ஃபஸ்ட் வந்து மா எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. டேரெக்டாக நம்ம போட்டு போயிடலாம். இல்லை 2 இடத்துல மாவோ இல்லை 3 இடத்துல மா கொடுத்துருந்தா தான் நம்ம அடுத்தடுத்த லெட்டரை நம்ம பார்த்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஸோ மரம், மாண்பு, மீள்பார்வை, மேடை, மௌனம். கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. 20வது கேள்வி வந்து பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். பல வகையான மங்கள பொருட்களை முறையாக வைத்தனர். முறையாக பல வகையான மங்கள பொருட்களை மங்கள வைத்தனர் பொருட்களை. ஸோ இது வந்து தவறு. இது வந்து சரியாக இருக்கா? அடுத்தது வந்து பாருங்கள், பொருள்களை மங்கள முறையாக பல வகையாக வைத்தனர். இதுவும் தவறு. மங்கள பொருட்களை பல வகையான முறையாக வைத்தனர். ஸோ இதுவுமே தவறு தான். சரிங்களா? ஸோ சரியான தொடர் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். பல வகையான மங்கள பொருட்களை முறையாக வைத்தனர் அப்படிங்கிறத வந்து சரியான தொடர். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 21 வந்து பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான சரியான வினா தொடர் என்னப்பா வரும்? மணிமேகலை எதனால் உணவிட்டாள்? ஸோ இது வராது. மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டாள்? எங்கு சென்று? சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். கரெக்டாக? மணிமேகலை யார்? இதுவும் வராது. மணிமேகலை எதற்கு உணவிட்டாள்? ஸோ இதுவும் வராது. சரிங்களா? எங்கு சென்று உணவிட்டாள்? சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 22வது கேள்வி வந்து பாருங்கள், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. எவ்வகை வாக்கியம் என கண்டெழு. தன்வினை தொடர் கேட்டிருக்காங்க. தன்வினை தொடர்னு என்ன? ஒருத்தரை மட்டும்தான் குறிக்கும். கரெக்டாக? அவனை திருந்த செய்தான். அவனை திருந்த செய்தான் வராது. அப்துல் நேற்று வருவித்தான். அப்துல் நேற்று வருவித்தான். இதுவும் வராது. பெரிய ஓவியம் வரைந்து வா. பெரிய ஓவியம் வரைந்து வா. இதுவும் இல்லை. அவர்கள் நன்றாக படித்தனர். அவர்கள் நன்றாக படித்தனர். தன்வினை தொடர் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அவர்கள் நன்றாக படித்தனர் தான் சரியான தொடர். அடுத்து 23 வந்து பாருங்கள், இதுவுமே எவ்வகை தொடர் தான். செய்வினை தொடர் வாக்கியத்தை கண்டறிக. செய்வினை தொடர் கேட்டிருக்காங்க. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. உரை கவிதாவால் படிக்கப்பட்டதுங்கிறாங்க. ஸோ தவறு. அவனை திருந்த செய்தான். அவனை திருந்த செய்தான். இதுவும் இல்லை. அப்பா சொன்னார். அப்பா சொன்னார் அப்படிங்கிறது வந்து செய்வினை. பணம் காணாமல் போனது. இதுவும் தவறு தான். சரிங்களா? ஸோ அப்பா சொன்னார் அப்படிங்கிறது தான் சரியான செய்வினை தொடர். 24வது கேள்வி வந்து பாருங்கள், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். கீரியும் பாம்பும் போல. கீரியும் பாம்பும் போல. உவமை கூறும் பொருள் தெளிக. கீரியும் பாம்பும் எப்படிப்பா இருக்கும்? பகைமை, நட்பு, ஒற்றுமை, வேற்றுமை எப்படி இருக்கும்? பகையாக இருக்கும். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கீரியும் பாம்புன்னா என்ன? பகைமை. 25வது கேள்வி, பிறமொழி சொல்களுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. பிறமொழி சொல். கரன்சி நோட். கரன்சி நோட்னா என்னப்பா? கடன் அட்டை, காசோலை, வங்கி, பணத்தாள் தான் சரி. சரிங்களா? கரன்சி நோட்னா என்ன? பணத்தாள். ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 26 வந்து பாருங்கள், பிறமொழி சொற்கள் களவாத தொடரை காண்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து கலைச்சொற்களுக்கு வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வரும். பிறமொழி சொற்கள் களவாத தொடர், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் தொடர் எப்படி வேணால் உங்களுக்கு 15 கொஷின் அப்படிங்கிறது எப்படி வேணால் மாற்றி கேட்கலாம். சரிங்களா? பிறமொழி சொற்கள் களவாத தொடரை காண்க. அது அப்போ என்ன கேட்டிருக்காங்க? சுத்தமான தமிழ் தொடர் மட்டும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சென்னையில் இவ்வருடம் மழைப்பொழிவு அதிகம். சென்னையில் இவ்வருடம் மழைப்பொழிவு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. தவறு. லக்ஷ்மி பள்ளிக்கு விரைந்து சென்றாள். இதுவும் தவறு. மன்னிக்கும் மனம் உள்ளவனே மனிதன். இதுவும் தவறு.
காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல். ஆப்ஷன் டி தான்ப்பா சரி. பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் கேட்டிருக்காங்க. காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 27 வந்து பாருங்கள். அதே மாதிரி மருவு பயிர்களும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 5 கொஷின்ஸாவது கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நம்ம தனியாக வந்து எல்லா ஊர்கள் கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 ஊர் பக்கம் கொடுத்து நம்ம அந்தந்த ஊர்களோட மருவு பயிர்கள் தனியாக கொடுத்துருப்போம். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை கம்பைன் பண்ணி அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளியோட மருவு பயிர் என்னப்பா? திருச்சிராப்பள்ளியோட மருவு பெயர் திருச்சி. ஆப்ஷன் டி திருச்சி. திருநெல்வேலி. திருநெல்வேலியோட மருவு பெயர் என்ன? திருநெல்வேலியோட மருவு பெயர் வந்து நெல்லை. ஆப்ஷன் சி நெல்லை தான் சரி. 29வது கேள்வி வந்து பாருங்கள். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். சரிங்களா? அவங்களே சொற்கள் கொடுத்துருக்காங்க. அந்த சொற்களை இணைச்சு புதிய சொல் வருது அப்படின்னு நம்ம பார்த்தா மட்டும் போதும். சரிங்களா? தேன், மலை, வான், செய், பூன்னு சொல்லி ஒரு 5 சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த சொற்களை இணைச்சா புதிய சொல் வருதா? உருவாக்கினால் வரும் தவறான சொல். சரி கொஷினை கரெக்டாக படிங்க. சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் தவறான சொல்லை காண்க. ஸோ அப்போ வந்து இங்கே 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனாக தவறானது தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதிய சொல் உருவாக்கல் தான் நம்ம பார்த்துருக்கோம். தவறானது பார்க்கல. சரிங்களா? ஸோ அதனால் கொஷினை படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். வான்மலை கரெக்டாக. வான்மலை வரும். பூமலையும் வரும். வான்செய் அப்படிங்கிறது வந்து ஒரு தொடர் கிடையாது. ஸோ தவறு. தேன்மலை இதுவும் சரி. கரெக்டாக. அப்போ தவறானது வந்து ஆப்ஷன் சி தான் வந்து தவறு. வான்செய் அப்படிங்கிற புதிய சொல் கிடையாது. 30வது கேள்வி வந்து பாருங்கள். சரியான சொல் எது? சரியான சொல் எது? வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் டேஸ் நின்றனர். வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் எழுதுகோல், சீருடையுடன், புத்தகம், உயர்நிலையுடன் நின்றனர். ஸோ இந்த நாள் எதுப்பா வரும்? வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர். ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. சரிங்களா? 31வது கேள்வி வந்து பாருங்கள். பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸும் வந்து ப்ரீவியஸில் 2-3 டைம் கேட்டாங்க, பார்த்துட்டோம். மலர் வீட்டுக்கு செல்வாள். மலர் வீட்டுக்கு செல்வாள் அப்படிங்கிறது வந்து நிகழ்காலம் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக? மலர் வந்து வீட்டுக்கு செல்வாள் அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியானதா? கண்ணன் வந்தான்ங்கிறது எதிர்காலம் அப்படிங்க. கண்ணன் வருவான் அப்படிங்கிறது எதிர்காலம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்க. மலர் வீட்டுக்கு சென்றாள் அப்படிங்கிறது வந்து இறந்த காலம். கரெக்டாக? இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. பொருத்தமான காலத்தை எடுத்துள்ளது சரியானது கேட்டிருக்காங்க. மலர் வீட்டுக்கு சென்றாள் அப்படிங்கிறது இறந்த காலம். கரெக்டாக? அதே மலர் வீட்டுக்கு செல்வாள் அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்தில் தான் வரும். சரிங்களா? எதிர்காலத்தில் தான் வரும். நிகழ்காலம் அப்படின்னா போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறது வேணால் நிகழ்காலத்தில் வரலாம். சென்றாள் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இறந்த காலம். செல்வாள் அப்படின்னா எதிர்காலத்தில் தான் வரும். 32வது கேள்வி. கபிலன் பேசினான் அப்படிங்கிறதுல பேசினான் என்பது எக்காலத்தை குறிக்கும்? கபிலன் பேசினான் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இறந்த காலத்தை குறிக்கும். ஆப்ஷன் பி இறந்த காலம். பேசிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னா நிகழ்காலம். பேசிக்கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது வந்து நிகழ்காலத்தில் வரும். சரிங்களா? எதிர்காலம்னா பேசுவான் அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்தில் வரும். சரிங்களா? பேசினான் அப்படிங்கிறது வந்து இறந்த காலம். 33 வந்து பாருங்கள். திருக்குறள் கருத்தின் அடிப்படையில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. உலகுங்கிறது எந்த இடத்துல வரும்பா? கடலின்றி அமையாது உலகு, பகையின்றி அமையாது உலகு, மழையின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உலகு. ஸோ இந்த உலகு அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல வரும்? ஆன்சர் ஆப்ஷன் டி நீரின்றி அமையாது உலகு தான் சரி. கரெக்டாக? 34 அடைப்புக்குள் உள்ள பூவின் நிலை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. செம்மல். பூவோட 7 நிலைகள் இருக்கலப்பா. ஸோ அது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா செம்மல் அப்படிங்கிறது வந்து எந்த நிலைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பூ வாடின நிலை தான் சொல்லுவோம். செம்மல் அப்படிங்கிறது வந்து பூ வாடி நிற்குதல்ல. ஸோ அதை தான் வந்து செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 35 இரு பொருள் தருக. மாலை அப்படிங்கிற சொல்லோட இரு பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மாலைன்னா என்னென்ன குறிக்கும்ப்பா? நம்மளுக்கு வந்து பூ மாலையும் குறிக்கும். மாலைங்கிறது வந்து ஈவினிங் சாயங்காலத்தையும் குறிக்கும். சரிங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. மாலைனா பூ மாலையும் குறிக்கும், மாலை பொழுதையும் குறிக்கும். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 36 இதுவும் இரு பொருள் தருக. நூல் அப்படிங்கிற சொல்லோட இரு பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நூல் அப்படிங்கிறது என்ன? நம்ம ஆடையை தேய்க்கிறதுக்கு உதவும் நூலும் வரும், மூதுரை அறநூல். ஸோ அந்த நூல்களையும் குறிக்கும்.
சரிங்களா. மூதுரை அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு நூல் மட்டும் கிடையாது. நம்ம திருக்குறள், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு எல்லாமே நூல்கள் தான். ஸோ அந்த நூலையும் குறிக்கும். ஆடை தேய்க்கிறதுக்கு உதவும் நூலையும் குறிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. இது கிட்டத்தட்ட ஒரு 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டாக கேட்டாங்கல்ல ப்ரீவியஸ் எல்லாம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 37 குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக. சரிங்களா. கொடு கோடு, கொடு கோடு இதுவுமே வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா. கொடுன்னா என்னப்பா, ஒருத்தங்களுக்கு தருதல். கோடு அப்படின்னா நேராக வரைதல். கரெக்டாக. கோடு அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம தர்றது, கோடு அப்படிங்கிறது வந்து நம்ம நேராக வரைகிறது வந்து கோடுன்னு சொல்லுவோமா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. டெஸ்ட் அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு தானே வரீங்க. 38வது கேள்வி எர்த்வாம். எர்த்வாம் தமிழ் படுத்துக. எர்த்வாம்னா என்னப்பா, எர்த்வாம்னா நாங்கூல் புழுன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ நாங்கூல் புழு. 39 கலைச்சொல் அறிதல். ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னப்பா, ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்படின்னா என்ன, கடமை. ஆன்சர் ஆப்ஷன் டி கடமை. எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது அப்படின்னு தான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லுவோம். சரிங்களா. 40வது கேள்வி வந்து பாருங்கள். மெய்கீர்த்தி. மெய்கீர்த்தி என்ற பெயர் யாருடைய காலத்தில் வந்தது? மெய்கீர்த்தி என்ற பெயர் யாருடைய காலத்தில் வந்தது? சோழர் காலத்தில் வந்தது. ஆப்ஷன் பி சோழர் காலத்தில் வந்தது. 41வது கேள்வி கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு தாமே இட்ட பெயர் என்னப்பா? கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு தாமே இட்ட பெயர் ராமவதாரம். ஆப்ஷன் பி ராமவதாரம். 42வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் அடுக்குத் தொடரை காண்க. கீழ்கண்டவற்றுள் அடுக்குத் தொடரை காண்க. விறுவிறு, கலகல, மலமல, பிடிபிடி. இதில் அடுக்குத் தொடர் எதுப்பா? ஆன்சர் ஆப்ஷன் டி பிடிபிடி தான் சரியான அடுக்குத் தொடர். 43 வருக்கை. வருக்கை என்ற சொல்லின் பொருள் என்ன? வருக்கைன்னு என்னப்பா? வருக்கைங்கிறது வந்து பலாப்பழத்தை குறிக்கும். ஆப்ஷன் சி பலாப்பழத்தை குறிக்கும் சொல். சரிங்களா. வருக்கைன்னு என்ன, பலாப்பழம். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். 44 சரியான தொடரை காண்க. சரியான தொடரை காண்க. மதுரை தமிழ்த்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம். தவறு. அடுத்தது தமிழ்த்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை. தமிழ்த்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை. ஸோ இது வந்து சரியாக இருக்குது. ஆணிவேர் துளிர்த்த தமிழ்த்தாயின் இடம் மதுரை, இதுவும் தவறாக இருக்குது. மதுரை இடம் துளிர்த்த ஆணிவேர் தமிழ்த்தாய். ஸோ இதுவுமே தவறு. ஸோ அப்போ சரியான தொடர் எதுப்பா? தமிழ்த்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை. 45 வந்து பாருங்கள். பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. ஓர் சொல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒருங்கிறது எதுக்கு முன்னாடி வரும், ஓர் அப்படிங்கிறது எதுக்கு முன்னாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. ஸோ அப்போ ஓர் அப்படிங்கிறது எதுக்கு முன்னாடி வரும்? உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி தான் ஓர் அப்படிங்கிற சொல் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்படிங்கிறது வந்து உயிர்மெய்க்கு முன்னாடி வரும். சரிங்களா. உயிர்மெய்க்கு முன்னாடி தான் ஒரு அப்படிங்கிற சொல் வந்து வரும். சரிங்களா. உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி வர்றது வந்து ஓர், உயிர்மெய்னா ஒரு. கரெக்டாக. அப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஓர் ஏரி, ஒரு ஏரி, ஓர் ஏரி, ஓர் ஆரி. சரிங்களா. ஸோ அப்போ ஏரி அப்படிங்கிறதுக்குள்ள ஏரி அப்படிங்கிற இடத்துல ஏ இருக்குல்ல, ஏ வந்து என்ன, உயிரெழுத்தா. அப்போ உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிற சொல் வந்திருக்கா. கரெக்டாக. அப்போ ஒரு சொல்லுக்கு அடுத்த வர சொல்ல சொல்லு தான் நம்ம பார்க்கணும். முதல் எழுத்து பார்க்கணும். முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் தான் கரெக்டாக வந்திருக்கணும். உயிர் மெய்யாக இருந்ததுன்னா ஒரு வந்திருக்கணும். சரிங்களா. அப்போ இங்கே ஏங்கிறது என்ன, உயிரெழுத்து. அதுக்கு முன்னாடி ஓருங்கிற சொல் வந்திருக்கா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரி. ஓர் ஏரி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா. அதே அடுத்து வந்து பாருங்கள். 46வது கேள்வி பிழை திருத்துதல். ஓர் கடல், ஒரு கடல், ஓரிரு கடல், ஒன்று கடல் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அப்போ காங்கிறது என்ன, உயிர்மெய் எழுத்தா. அப்போ உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஓர் வராது. தவறா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள். இங்கே என்ன சொன்ன, உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒருங்கிற சொல் வந்திருக்கா. ஸோ அப்போ இது வந்து சரியா. ஒன்று கடல் அப்படிங்கிறதும் வராது, ஓரிரு கடலும் வராது. கரெக்டாக. அப்போ கடல் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு. கரெக்டாக. உயிர்மைக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஸோ இதை ஷார்ட்கட் நோட் பண்ணிக்கோங்க. உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வரும், உயிர்மைக்கு முன்னாடி ஒரு வரும். சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டுட்ருக்காங்க. ப்ரீவியஸில் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. 47வது கேள்வி பிழையற்ற தொடரை காண்க. ஸோ இது ரொம்ப ரிப்பீட்டாக ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. பார்த்துருக்கோம்ல. என்னடா எல்லாமே ரிப்பீட்டுன்னு சொல்கிறமேன்னு நினச்சிக்க வேண்டாம். பழைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்கிறேன் இதெல்லாம் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்கன்னு. ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரிப்பீட்டாக ஒரு 10 to 15 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக திருப்பி கேட்பாங்க. அதுக்கு தான் லாஸ்ட்டு 10 இயர்ஸோட கொஷின்ஸை நம்ம ரிவிஷன் பண்ணணும்னு சொல்கிறது. சரிங்களா.
வலப்பக்கச் சுவற்றில் எழுதாதே, வலது பக்கம் சுவரில் எழுதாதே, வலப்பக்க சுவரில் எழுதாதே, வலப்பக்க சுவரில் எழுதாதே. ஸோ இதில் வந்து எதுப்பா சரி? பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, வலப்பக்க சுவரில் எழுதாதே, வலப்பக்க சுவரில் எழுதாதே. அடுத்து வந்து பாருங்கள், ஒரு பத்தி கொடுத்து பத்தியிலேருந்து 5 கொஷின்ஸ் கேட்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. படித்து பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஒதுக்கி படிங்க. இந்த 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு 5 மார்க் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும்னு சொல்லி. சரிங்களா? படிக்கலாமா? ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். யாருடைய மகள்? செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். பன்மொழி புலமையும் போர் பயிற்சியும் பெற்றவர். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையர் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார். ஸோ எந்த கோவில்லனா காளையர் கோவில் நடைபெற்ற போரில் வந்து முத்துவடுகநாதர் வந்து ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படை திரட்டி பயிற்சி அளித்தார். அமைச்சர் தாண்டவராயரும் தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் சிலரும். சரிங்களா? அமைச்சர் யார்? தாண்டவராயரும். தளபதிகள் யார்? பெரிய மருது, சின்ன மருது மற்றும் சிலரும் உடன் இருந்தனர். ஆண்கள் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமை ஏற்றனர். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்கும்படி உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினர். மறுத்ததால் அவளை கொன்றுவிட்டனர். சரிங்களா? உடையாளின் பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒரு நடுகல் நடப்பட்டது. சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? வேலு நாச்சியார் அவர்கள் வந்து செல்லமுத்து மன்னரோட ஒரே மகள் தான். அவங்க வந்து பன்மொழி புலமை வந்து போர் பயிற்சியும் எல்லாமே வந்து அவங்க கற்றுருந்தாங்க. சிவகங்கை மன்னர் வந்து முத்துவடுகநாதர் வந்து மணந்து நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு காளையர் கோவில் போரில் வந்து பார்த்திங்கன்னா முத்துவடுகநாதர் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கொன்னுட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயரை வந்து அவங்க கொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணி திண்டுக்கல் கோட்டையில் வந்து தங்கி ஒரு படையை வந்து திரட்டினாங்க. அதில் வந்து அமைச்சர் வந்து தாண்டவராயிரும், தளபதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய மருது, சின்ன மருது மற்றும் சிலர் வந்து இருந்தாங்க. அதில் வந்து ஆண்கள் படைப்பிரிவுக்கு வந்து மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் வந்து தலைமை ஏற்று அந்த படையை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரிங்களா? வேலு நாச்சியாரை வந்து காட்டி கொடுக்க சொல்லி உடையாள் அவர்களை வந்து ரொம்ப கம்பல் பண்ணாங்க ஆங்கிலேயர்கள். அவங்க வந்து மறுத்தங்காட்டி அவங்கள வந்து கொன்னுட்டாங்க. ஸோ அந்த நம்மளுக்காக வந்து இறந்த அந்த உடையாள் அவங்களோட பெருமையை வந்து ஊருக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காக எல்லாருக்குமே தெரியப்படுத்தணுங்கிறக்காக அவங்களுக்கு ஒரு நடுகள் வந்து நடப்பட்டது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த பாயிண்ட்டு. இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தலாமா? ஒரு 5 நிமிஷம் இந்த பேராகிராஃப் நம்ம படிச்சுட்டோம், மைண்டில் ஏற்றிட்டோம்னா நமக்கு 5 மார்க் வந்து கையில். சரிங்களா? 48 ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யார்? ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் செல்லமுத்து. ஆப்ஷன் ஏ, செல்லமுத்து அவர்கள். 49 முத்துவடுகநாதர் எப்பகுதியை ஆட்சி செய்தார்? முத்துவடுகநாதர் எப்பகுதி ஆட்சி செய்தார்? சிவகங்கை. ஆப்ஷன் பி, சிவகங்கையை ஆட்சி செய்தார். 50வது கேள்வி வந்து பாருங்கள். வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார்? வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார்? தாண்டவராயர். ஆப்ஷன் சி, தாண்டவராயர். 51 வேலு நாச்சியார் யாருடைய நினைவாக நடுக்கல் நட்டார்? நடுகள் நட்டது வந்து யாருடைய நினைவாக? உடையாள் அவர்கள் நினைவாக. ஆப்ஷன் ஏ, உடையாள் அவர்கள் நினைவாக. 52 ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது? ஆண்களோட படையினோட தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது? மருது சகோதரர்கள். ஆப்ஷன் டி. அதே பெண்களுக்குன்னா குயிலி அவர்கள் வருவாங்க. ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை பொறுப்பேற்றவங்க வந்து மருது சகோதரர்கள். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான 50 கேள்வி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 50 கேள்வியில் எத்தனை கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுங்கள். 52 கேள்வி ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த கடைசி இந்த பேராலேருந்து கொஷின்ஸ் வந்தங்காட்டி நம்மளுக்கு 52 கேள்வி ஆயிடுச்சு. இந்த எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கான கொஷின் கலைச்சொற்கள் நான் கொடுத்துருந்தேன், அதுக்கான ஆன்சர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தனாலும் கேளுங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இப்படி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து டேரெக்டாக அப்படி கமெண்ட் பண்ண போல டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்கள் டேரெக்டாக நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.